ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அனிமி யூனிவர்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்விட் ஃபார்மோட சாப்டர் 9 தான் பார்க்க போகிறோம்போ. இந்த சாப்டர் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என்னன்னு தெரில, 2.5 மணி நேரம் ஆக்கிட்டு இந்த சாப்டர். இது நல்லா தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலைன்னா கடைசியில் ஒரு ரீகேப் மாதிரி சொல்லியிருக்கேன். அதை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அப்படியும் உங்களுக்கு புரியணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு தெளிவாக அடுத்த சாப்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க திருப்பி. சாப்டர் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த டஞ்சனை தான் காமிக்கிறாங்க. அந்த ஃபேரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃபேரி வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப வந்து நம்ம ஹீரோ சும்மா இல்லாமல், ஆமா நீ பார்க்க என்ன பக்கு மாதிரி இருக்கா, நீ என்ன பக்கா அப்படின்னு கேட்டாரான். இதை பார்த்துட்டு அந்த ஸ்பிரிட்டெல்லாம் அழுவ ஆரம்பிச்சிருது. என்னை பார்த்து பூச்சின்னு சொல்லிட்டாங்க, என்னை பார்க்க என்ன பூச்சி மாதிரியா இருக்கு, நான் இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்து என்னை பார்த்து பூச்சிங்கிறாங்க அப்படின்னு அது ஒரு சைடு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நான் தெரியாமல் சொல்லிட்டேன், என்ன என் மேலே தான் தப்பு இருக்கு, ஏன்னா நீ பார்க்க ரொம்ப குட்டி ஒண்டா இருந்தியா, அதான் தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா, மன்னிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரிக்கிட்ட சாரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ லூலு வந்து போயிட்டு சமாதானப்படுத்துறாங்க, தலையை தட்டி கொடுத்து. நம்ம லூலுவோட கை சைஸ் தான் இருக்குது அந்த ஸ்பிரிட்டு. அப்புறமா அந்த ஃபேரி ஸ்பிரிட் வந்து லூலுகிட்ட பேச ஆரம்பிக்குது. மிஸ் ஸ்பிரிட், நீங்கள் ரொம்ப கைண்டான ஸ்பிரிட்டாக இருக்கீங்க, உங்களோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு நம்ம லூலு வந்து என்னோட பேர் வந்து ஹவா ஹவான்னு சொல்கிறான். நம்ம லூலோட பேர் வந்து ஹவா ஹவா. ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் தான் பேரை மாற்றி வச்சிருக்கேன் லூலுன்ட்டு, ஆனால் எனக்கு கூப்பிட கஷ்டமாக இருக்குன்னு. இதை கேட்ட ஸ்பிரிட் வந்து, ஆமாம் உங்கள் பேர் ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் எனக்கு தான் ரொம்ப பொறாமையாக இருக்குது, ஏன்னா எனக்கு பேரே இல்லை, ஏன்னா அதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஓரமாக நின்று அழுதுகிட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோ வந்து என்ன திருப்பி அழ ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாம் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக அவளை சமாதானப்படுத்தி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அவள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. சாரி உங்கள்கிட்ட நான் என்னோட எம்பாரசிங்கான சைடை காமிச்சதுக்கு, அது மட்டும் இல்லாமல் நான் திருப்பி என்னையே நானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், நான் தான் அந்த டஞ்சனோட ப்ரொடக்டராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வெல்கம் பண்ணுறா, ஃபர்ஸ்ட் விசிட்டுக்கு வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு. வெல்கம்லாம் பண்ணி முடிச்சோன்னா நம்ம ஃபேரையும் சரி வாங்க உங்களுக்கு இந்த டஞ்சனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறா. இந்த டஞ்சன் ரொம்ப அமேசிங்காக இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் எனக்கு பேர் இல்லாமல் இருக்கலாம், பட் வந்து எனக்கு நிறையா ஸ்கில்ஸ் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. சரி, இந்த டஞ்சனை பற்றி சொல்லணும்னா அந்த டஞ்சன் ரொம்ப யூனிக்கானதாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேய் நீ இதுக்கு முன்னாடி டஞ்சனுக்கு எங்கேயாச்சும் போயிருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்கும். இல்லை நான் போனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே, நான் சொல்கிறேன்ப்பா இந்த டஞ்சனை பற்றி. இந்த டஞ்சன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் இதுக்கு முன்னாடி டஞ்சனை பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப டைப்பாலாம் டஞ்சன் இருக்கும், ஆனால் அதை விட எல்லாம் இது யூனிக்கானது. என்ன ரீசன் சொல்லட்டுமா, இதால் எவால்வ் ஆக முடியும், ஐ மீன் இதால் க்ரோ ஆக முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஃபேரியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டால் நம்ம ஹீரோ டஞ்சன் க்ரோத் ஆகுமா, அது எப்படி க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேர்கிட்ட கேட்குறாங்க. ஃபேரியும் இதை பார்த்துட்டு உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், போட்டு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ மாதிரி காமிச்சிட்டு, இதை பார்க்க ஒன்றா மாதிரியே இருக்குல்ல, சரி ஓகே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, வந்து டஞ்சன் க்ரோத் ஆகும்னு சொன்னதுக்கு நீ ரொம்பலாம் ஆச்சரியப்பட தேவையில்லை, ஏன்னா அது உன்னோட டெவலப்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. நீ இப்போ நல்லா டெவலப் ஆனின்னு வச்சுக்கேன், அந்த டஞ்சனும் க்ரோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீ எப்படி டெவலப் ஆகுறா, அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து அந்த டஞ்சனோட க்ரோத் அமையும், ஓகேவா. அப்புறம் வந்து இந்த டஞ்சனில் இருக்க எல்லாமே உனக்கு தான் சொந்தம், இதான் உண்மையான ஃபேக்ட். இந்த டஞ்சனில் இருக்க எல்லாமே இன்ச் பை இன்ச் உனக்கு தான் சொந்தமாக இருக்கும், ஓகேவா. இது எப்படி இருக்கு, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற கேட்கும். பிடிச்சிருக்கு தான், பட் வந்து எங்கள் நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து டஞ்சன்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இது எப்படி எனக்கு சொந்தமாகும் நம்ம ஃபேரிட்ட கேட்கும். வந்து ஃபேரி சொல்கிறாங்க, அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் என்கிட்ட விட்டுரு, இந்த டஞ்சனோட ப்ரொடெக்டர் நான் தான், கவலைப்படாத, இந்த டஞ்சன் வந்து நான் பத்திரமா பார்த்துப்பேன், அது மட்டும் இல்லாமல் நீ இல்லாமல் இதுக்குள்ளே யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள சும்மா விட மாட்டேன், நீ இந்த பர்மிஷன் இல்லாமல் யாராலையும் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சல்யூட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, இந்த டஞ்சன் ஃபுல்லாகவே எனக்கு சொந்தமா, இதில் இருக்க எல்லாமே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமாம் இது எப்படி உனக்கு இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஃபேரி கேட்கும். ஆமாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் சுற்றி. அப்போ லூலு பார்த்து அவளோட போய் விளாண்டுட்டு இருக்கான் அந்த ஃபேரியோட. அதை பார்த்து நம்ம ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம லூலுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க போல இருக்கு, அது மட்டும் இல்லாமல் அவளோட ஏஜ்லேயும் கிடச்சிருக்காங்க, இது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் அந்த ஃபேரி வந்து லூலு மேலே கோவப்படாமல் இருக்கணும் அவள் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கே ஒரு பேரியர் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு, பரவாயில்ல இங்கே ஒரு பேரியர் வச்சிருக்காங்க, நான் கூட பயந்துக்கிட்டே இருந்த அந்த இடத்துலேருந்து இடிஞ்சு கீழே வந்துட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, பட் வந்து இங்கே ஒரு நல்ல ஒரு பேரியர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லூலு திடீர்னு நம்ம ஹீரோ மேலே வந்து சரி வா நீனும் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிட்றா. அப்போ ஃபேரியும் நம்ம லூலுவை துரத்திட்டு வர வந்து, ரொம்பலாம் நீ வேகமா போகாத, என்னால வேகமா வர முடியல, கொஞ்சம் நீ ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூலுட்ட பேசிட்டு வந்த வந்து திடீர்னு ஹீரோ பார்த்து திடீர்னு ஸ்டக்கா நின்னுட்டு அப்பாலஜி கேட்க ஆரம்பிச்சிட்டா. என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம எக்ஸைட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு ஹீரோ வந்து இல்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பேச தேவையில்ல, நீ நார்மலாவே பேசலாம் அப்படின்னு சொல்லும். நான் கொஞ்சம் பனிஷ்மெண்ட்ல இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரிக்ட் ஃபார்மேட்டை வந்து நான் இன்ஃபார்மலாலாம் பேசக்கூடாது அப்படிங்கும். சரி ஓகே, நான் என்னை பற்றி இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். நான் தான் ஜியோ நூ அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இதை கேட்ட நம்ம ஃபேரியும் வந்து இது ரொம்ப கூலான நேமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ இதை பார்த்துட்டு, ஆமா உனக்கு நேம் இல்லைன்னு நினைக்கிறேன், உனக்கு நேம் இல்லை இல்லைங்க, ஆமாம் நான் பனிஷ்மெண்ட்டில் இருக்கிறதுனால எனக்கு நேம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, நான் உனக்கு டெம்பரரியாக ஒரு நேம் தரேன், இது உனக்கு ஓகே வாங்கும். சரி ஃபேரி வந்து சரி ஓகேங்கிறா. ஹீரோ நல்லா யோசிச்சு பார்த்துட்டு என்ன நேம் கொடுக்கலான்ட்டு ஃபேரினே நேம் வச்சாரான். நான் வச்ச நேமே வச்சுட்டான். ஃபேரி இதை கேட்டுட்டு வந்து ஆமா இந்த நேம் நல்லா இருக்கு, இது ரொம்ப பிரிட்டியான நேமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இது பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அப்போ திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த நோட்டிஃபிகேஷன்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஃபேரிக்கு நேம் கொடுத்துருக்கீங்க, ஸ்விஃப்ட் ஃபார்மர் வழியா வந்து ஒரு ஃபேரிக்கு வந்து நேம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால ஃபேரி வந்து ப்ரொமோட் ஆகுறாங்க இந்த டஞ்சனோட ஃபேரியா, அது மட்டும் இல்லாமல் வந்து
ஸ்விஃப்ட் ஃபார்மரோட ஒர்க்கரா இவங்க ஹையர் பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்களோட மேஜிக் பாயிண்ட் வந்து 5% வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன்ல போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த ஃபேரி வந்து இறங்கி வந்து நம்ம ஹீரோட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு, நான் என்னமோ உங்க கேர்ல இருக்கப்படும் சொல்றா. இதோட வந்து சாப்டர் 9 முடியுது. இத ஒரு வழியா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டேன். இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நெனச்சேன். பட் இந்த சாப்டர் என்னன்னு தெரியல. என்ன ரொம்ப உயிர வாங்கிட்டு கிட்டத்தட்ட 2 1/2 மணி நேரம் உட்காந்து இத வாய்ஸ் குடுக்க வேண்டியதா போயிடுச்சு. அப்புறம் வந்து இதுல உங்களுக்கு புரியலைன்னா, நான் அத பத்தி ஓரலா சொல்றேன் பாருங்க. இந்த டஞ்சன் வந்து குரோ ஆகும். ஐ மீன் வந்து நம்ம ஹீரோ டெவலப் ஆனான்னா, அந்த டஞ்சனும் அதுக்கேத்த மாரி பெருசாகும். அது மட்டும் இல்லாம அந்த டஞ்சனோட ப்ரொடக்டா தான் நம்ப ஃபேரி இருக்காங்க. இனிமே வந்து நம்ம ஹீரோட ஒர்க்கரா இருப்பாங்க. அதான்